வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. இந்த பொது தேர்தலில் நீண்ட காலமாக இருந்த நடைமுறைகள் முற்றிலும் மாறுதலாக இப்பொழுது இருக்கிறது. ஒரு பக்கம் வரவேற்க தகுந்ததும் கூட. முன்னாடியெல்லாம் ஊருக்கு வால் போஸ்ட்டு, ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஒரு 10 வால் போஸ்ட்டு ஒட்டுவாங்க. வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு அந்த சின்னம் போட்ட டோர் ஸ்லிப்புகளை ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒட்டுவாங்க. அப்புறம் ஊர் பூரா கொடி கட்டணும், ஊர் பூரா பெரிய பேனர் வைக்கணும், ஊர் பூரா பெரிய பேனரு தோரணம் கட்டுறது. அதில் எங்கள் கட்சியாக செழிப்பானது, எங்கள் தான் திறமையானது, உங்களது சாதாரணமானதுன்னு அந்த கொடி கட்டுறதுல ஒருவருக்கு போட்டி. ஊருக்கு மைக் செட்டு, ஊருக்கு பொதுக்கூட்டங்கள். பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் பொதுக்கூட்டங்களை போட்டு தேர்தல் வேலைகள் செய்வது. இப்படி ஏகப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் சுவர் கிடைக்குதோ அதுகளில் பூரா அந்தந்த கட்சிக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சின்னங்கள் வரைவது. சுவர்களில் ஒருத்தர் வெள்ளையடிச்சிட்டு போவார், அதில் வேறு ஒரு ஆள் இப்போ வந்து சின்னம் போட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் நான் போட்ட செவத்தில் நீ வந்து சின்னம் வரையலாம் அப்படின்னு ஒருத்தர் சண்டை. ஒருத்தர் அந்த சுவர்களில் முன்னாடியே இது எனக்கு சொந்தமானதுன்னு எழுதி அவர் அடையாளம் குறிப்பு போட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் அந்த எழுதுகிறவர் அடுத்தாப்பில் வேறு யாராவது சின்னம் போட்டாங்கன்னா அதில் எப்படி நான் தான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போனேன், நீ எப்படி சுவர்களில் விளம்பரம் போடலாம் அப்படின்னு. இப்படி சுவர் விளம்பரங்கள் எனக்குரிய 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்தந்த தலைவர்களுடைய படங்கள், சுவர் விளம்பரங்கள், பேர்கள், சின்னங்கள் இதெல்லாம் போட்டு அதுக்கு இன்னார் இந்த பகுதியில் முக்கியமான ஆள் அப்படின்னு அவர் யாரெல்லாம் அந்த சுவர் விளம்பரங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பேர்களையும் போடுவது. கொடிகளை கட்டி இந்த தெருவில் நான் தான் ராஜா, என் கட்சி தான் மெஜாரிட்டி. அதாவது அதில் ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதியினர் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் வேறு கட்சியில் கூட இருப்பார், இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட மெஜாரிட்டி ஜாதியினர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய கொடிகள் அந்த பகுதியில் நிறையா பறக்கும். அவங்களுடைய சின்னங்கள் நிறையா போர்டுகள்லாம் இருக்கும். அவங்களுடைய சின்னங்களில் இருக்கக்கூடிய அந்த பேனர்கள் அங்கிட்டு நிறையா இருக்கும். மற்ற ஆளுகள்லாம் சும்மா சிம்பிளாக இருக்கும், அதிகமாக அவங்க வந்து வைக்க முடியாது. ஏன்னா ஒரு அதிகமான ஜாதியினரை கொண்டவர்கள்ட்ட சாதாரண ஆட்கள் மெஜாரிட்டியாக ஓட்டு வாங்கினாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் அந்த அளவுக்கு நம்ம பேனர்களை வால் போஸ்டுகளை ஒட்ட முடியாது. அப்புறம் இந்த பசை ஒட்டுறதுக்கு சைக்கிளில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நோட்டீஸை கொடுத்து ஊராக வால் போஸ்ட்டு ஒட்டிட்டு வாடாங்க, 4 ஊருக்கு போய் ஒட்டிட்டு வா, இல்லை காசு அப்படின்னு அது ஒட்டுறதுக்கு ஒரு ஆள். இப்படி சின்னம் போடுவதற்கு ஆட்கள், வால் போஸ்ட்டு ஒட்டுறதுக்கு ஆட்கள், மைக் செட்டு, கொடி கட்டுறதுக்கு ஆட்கள். அப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பெறும்போது கம்ப்ளீட்டாக இந்த இப்போ வேலை செய்வதற்கு ஆட்களும் இல்லை. இப்போ வந்து போய் வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஊருக்கு கொடி கட்டுறதுக்கு ஆள் இல்லை, பேனர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. வேறு யாராவது இந்த கல்யாண பேனர் வேணும் வச்சா அதில் அவன் பேர் போட்டால் வேணும்னா அவன் கூட போய் நின்று அந்த பேனரை கட்டுறதுக்கு நிற்கிறான், இல்லைன்னா அதுவும் கூட இல்லை. இப்போ இந்த பொது தேர்தலில் எவ்வளவு மாற்றங்கள். இப்போ யாரும் சின்னம் போடுவதில்லை, இப்போ யாரும் கொடி கட்டுறதில்லை, யாரும் பேனர் வைக்கிறதில்ல, பெரும்போது யாரும் பேனர் வைக்கிறதில்ல, அந்தந்த பகுதியில் வால் போஸ்ட் ஓட்டுறதில்லை, ஒவ்வொரு டோருக்கும் டோர் ஸ்லிப்புகள் வைக்கிறதில்ல. டோர் ஸ்லிப்புகள் கூட வீட்டுக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க. அது கூட ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு ஸ்லிப் தருவாங்க. அதிமுக ஸ்லிப்பு, திமுக ஸ்லிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்லிப்பு. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கட்சிகள் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் முக்கியமான கட்சிகள், அவங்கெல்லாம் ஒரு டோர் ஸ்லிப் கொண்டு வந்து அவங்க பேர், நம்பரு, வார்டு நம்பரு, எந்த இதில் அவர் ஓட்டளிக்கணுங்கிற விவரங்களெல்லாம்
அந்த இதில் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் எழுதி கொண்டு போய் விட்டு கொடுப்பாங்க. இந்த வேலைகள் முழுவதுமே இன்று பெரும்பகுதி இல்லாமல் போய்விட்டது. இப்போ நேராக சர்க்கார்லேருந்து கொண்டு வந்து அந்த சிலிப்பை தர்றாங்க. இந்த வட்டம் சிலிப்பை கொண்டு போய் ஓட்டு போடுறது கூட அங்கே நின்று பேருக்கு அந்த ஊருக்கு முக்கியமான ஒரு 4 நபர்கள் மட்டும் அங்கே அந்த போகிற நேரத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்களும் யார்கிட்டையும் ஓட்டு கேட்குறதெல்லாம் இல்லை. இப்போ யாரையும் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது இல்லை, யாருக்கும் ஓட்டு கேட்குறதும் இல்லை. யாராவது ஒரு வேளை ஒரு 40 நேரம் காசு பணம் எதுவும் வாங்கியிருந்தால் அதுக்காக வேண்டி சொன்னாங்க, அப்பா ஓட்டு போட்டுப்பா நம்ம கட்சிக்கு அப்படின்னு. இப்போ அது கூட சொல்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. இப்போ ஒரு முற்றிலும் மாறுதலான ஒரு தேர்தலாக மாறிவிட்டது. இன்னும் கூட நம்ம ஏடிஎம் மிஷினில் சாதாரணமாக நம்ம கார்டுகளை கொண்டு போய் கொடுத்து நம்ம பணம் எடுக்கிறோம் இல்லையா, பணம் எடுக்கிறோம், பணம் போடுறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி கூட வச்சுட்டு அங்கங்கே ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அந்த வேலையும் கூட முடிஞ்சு வச்சு. இல்லை வீட்டிலேருந்து கூட எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், அவங்க ஃபோட்டோவோட ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கார்டு கொடுத்து நீங்கள் ஓட்டை போடுங்க அப்படின்னா அந்த வேலையும் கூட முடிந்து போய்விடும், இன்னும் சுலபமாக மாறிவிடும். அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணால் கூட நல்லது தான். இப்போ செலவுகள் என்பது 100க்கு 90% செலவுகள் இல்லை. அந்த காசை பூரா இப்போ இதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த பகுதியில் ஒரு 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா 100 ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றான் கட்சிக்காரன். காசு கொடுத்துட்டா அவன் என்ன செய்கிறான்னா, அதில் ஒரு 40 பேர் 50 பேருக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம்னு அவன் அதில் ஒரு முக்கியமான நபர்கள் அவன் பாதி காசை இந்த தேர்தல் நேரத்தில் செலவுக்கு வச்சுக்கிறான். இதை போய் அந்த ஓட்டு போடுறவனு எனக்கு ஏன் எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காசு கொடுத்தா, அடுத்தவனுக்கு காசு கொடுத்தா எனக்கு கொடுன்னு கேட்க முடியாது. இப்போ வெளியில் காசு கொடுத்தோம்னா அடுத்தவன்கிட்ட சொல்லவும் முடியாது, சொன்னாலும் சிக்கல், கேட்டாலும் சிக்கல். அப்போ இந்த பெரும்பகுதி எல்லாருக்கும் கொடுத்தோம்னு சொல்லி அந்த காசையும் வாங்கி ஆட்டை போட்டு அந்த ஒவ்வொரு ஊருக்கும் யாராவது முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியும் 1 லட்சம் 2 லட்சம்னு கமிஷன் அடிச்சிடலாம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபான்னு கொடுக்குறான்னா 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுக்குறான்னா ஒரு 100 ஓட்டுக்குன்னா என்ன ஆச்சு, 100 ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா ஆச்சு. இப்போ இந்த காசை ஆட்டை போடுறதுக்கான வேலைகளையும் அந்த ஆட்கள் செஞ்சிடறாங்க. இதை ஒரு வழியில் பரவாயில்ல, அந்த தேர்தல் வேலை செய்கிறவனுக்கு ஏதாவது லாபம் வேணும்ல. அதனால் இப்போ முற்றிலும் மாறுதலான ஒரு பொது தேர்தலாக மாறிவிட்டது. இன்றைய நாகரிகமாக எந்த விதமான சில்லற பஞ்சாயத்து இல்லாமல், சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வால் போஸ்ட் ஒட்டலை, நோட்டீஸ் ஒட்டலை, கொடி கட்டலை அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் யாருடைய தயவுமே தேவையில்லாமல் சின்னங்களையும் கோரிக்கைகளையும் கொள்கைகளையும் மட்டும் சொன்னால், அதுலேயும் இப்போ பெரும்போது தொலைக்காட்சிகளில் கூட யார்கிட்ட அவங்க காசு வாங்குகிறாங்களோ அந்தந்த தொலைக்காட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவாக கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஒரு நியூஸ் 7 தமிழ் 18 இருக்குன்னா அது ஒரு கட்சிக்கு காசு வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. புதிய தலைமுறையாக அவங்க ஒரு கட்சிக்கு காசு வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. தினத்தந்தியாக அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு கட்சியினர்கிட்ட காசு வாங்கிட்டு அந்தந்த கட்சிக்கு ஆதரவாக பொதுவாக பேசுகிறார்களே ஒழிய காமன் என்பது பொதுவாக ஒரு காசு இல்லாதவன் சாதாரண ஆட்கள் அவனை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. அப்போ சாதாரண ஆட்கள் காசு கொடுக்காதவன் ஒன்றும் கொடுக்காதவனுக்கு இந்த தொலைக்காட்சிகள் முதல்ல பேசுகிறதில்ல. ஜனங்களுக்கு காசு கொடுக்கலைங்கிறத கொண்டு போய் கொடுக்குறாங்கிறதெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா. எங்களுக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்தான் இந்த தொலைக்காட்சிக்கு, அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஒளிபரப்புறோம்னு அதை யாராவது கண்டுபிடிச்சி பிடிக்கிறாங்களா? அது அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஏன் பேசுனீங்கன்னு அவங்கள்ட்ட பிடிக்கிறாங்களா? அவங்கள்ட்ட காசு கொடுத்தது தெரியுமா? இப்போ தொலைக்காட்சிகள் பல ஆயிரம் 400 கோடி 500 கோடி 1000 கோடின்னு வாங்கி இந்த தொலைக்காட்சிகளே முதல்ல இந்த தேர்தலுக்கு தனி முதலாளிகள்கிட்ட அல்லது தனி வேட்பாளர்கள்ட்ட கட்சிகள்கிட்ட வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி போச்சு. முற்றிலும் மாறுதலான இந்த தேர்தல்களை இன்னும் நவீனப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம், இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு.